வாழ்க வளமுடன். சிவாய நம ஓம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசன் பேசுகிறேன். 2026-27 ஆண்டு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளில் மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் செல்ல இருக்கிறார். அதாவது இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி கடக ராசியில் இந்த குரு பகவான் உச்சமடைந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்கே இருந்து வக்ரகதியில் மீண்டும் கடகராசியிலே வந்து உட்கார்றார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் 3 முறை நிகழ இருக்கிறது. இந்த மேசராசிக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடகராசியில் தன்னுடைய உச்ச வீடான அந்த அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் உட்கார்ந்து உச்சமடைகிறார். இப்போ அங்கிருந்து இந்த குரு பகவான் இந்த மேச ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சக ராசியையும் 10ஆம் இடமான அதாவது தொழில் ஸ்தானமான மகர ராசியும் விரயஸ்தானமான 12ஆம் இடமான மீன ராசியும் பார்க்குறார். அதாவது குரு பகவானுக்கு 5, 7, 9 அப்படிங்கிற 3 பார்வைகள் உண்டு. அதாவது குரு எங்கே உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்திலிருந்து 3 இடத்தை பார்ப்பார். குரு எப்பொழுதுமே தான் இருக்கிற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்திற்கு முழுமையான நன்மைகளை செய்வார். ஏன்னா நவகிரகங்கள்லேயே முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த குரு பகவான் தான். அப்போ இந்த மேச ராசிக்கு 3 இடங்களை பார்க்கும் பொழுது அதாவது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம் பலமடைகிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியானது இந்த மேச ராசிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மேச ராசிக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. விரயஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார், அதாவது மீன ராசியில். அப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான மீன ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ அந்த சனியை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அந்த இடத்துக்கு இதுவரை இருட்டாக இருந்த அந்த மீனராசிக்கு ஒளியை கொடுப்பார். அப்போ அங்கே இந்த சனி பகவான் தன்னுடைய காரகத்துவங்களை குறைத்து சுபகிரகமாக மாறுவார், அதாவது நன்மையில் செய்ய போகிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் வலுவடைகிறது, தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது, அதாவது இந்த 12ஆம் இடம் பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 12ஆம் இடம் வலுவடைகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டும் யோகம் உண்டு, மனை வாங்கும் யோகம் உண்டு. இந்த ஐப்பசை கார்த்திகை மாதங்களில் இந்த குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு இந்த மேச ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு செல்வதால் திருமண யோகம் ஏற்படும். இதுவரை திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு, அதாவது 30 வயதை கடந்தவர்களுக்கு எல்லாம் இந்த மேச ராசியில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில் இதுவரை மந்தகதியில் இருந்த தொழில் நல்ல முறையில் நடக்கும், நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள். தொழில் துறையில் அதிக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், வேலை பளு ஆனால் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும், பயணங்கள் அதிகமாகும்.
அதே மாதிரி இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பயணங்களால் அவங்களுக்கு இடையூறு ஏற்படும். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு காத்திருந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த வெளிநாட்டில் இதுவரைக்கும் தொழில் மூலமாகவோ இல்லை படிப்பு மூலமாகவோ செல்ல காத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மாணவர்கள் அதிகம் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண் பெற முடியும். நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்டவர்கள் நோயிலிருந்து குணமாவார்கள். எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டு. ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் கூட இது வரைக்கும் வராமல் இருந்த பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஏதாவது சொத்துனால பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய தொழில்கள் உருவாகும். ஆனால் பழைய வண்டி வாகனங்களை வாங்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும். ஏதாவது செகண்ட் ஹேண்டில் நல்ல வண்டி கிடைக்குது அப்படின்னு வாங்கிடாதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் வந்து செலவு தான் ஏற்படும். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இந்த மேச ராசிக்கு ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறனால மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மேலும் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் பலன் அடையணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று இந்த வைகாசி மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு, அதாவது பாக்கிய கணிதப்படி 12ஆம் தேதியும் திருக்கணிதப்படி வைகாசி 18ஆம் தேதியும் இந்த குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். அப்போ நீங்கள் இந்த நாட்களில் போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பகவானால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும்.